என்னடா இவ இன்னைக்கு எது முக்காடு போட்டு வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? எஸ், நான் இன்னைக்கு பேச போற படத்துக்கும் இந்த முக்காடுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆஸ்கருக்கு 2025ல இந்தியா சார்பா நாமினேட் ஆயிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் லாபதா லேடிஸ், மீன்ஸ் தொலைந்து போன பெண்கள். நார்த் இந்தியால தான் இந்த கதை நடக்குது. ஒரு ட்ரெயின்ல ஆப்போசிட் சீட்ஸ்ல புதுசா 3 கல்யாண ஜோடிகள் ஏறுறாங்க. அந்த மணமகள்கள் எல்லாருமே அவரோட வழக்கப்படி அந்த முக்காடு ஒண்ணு போட்டிருக்காங்க ரெட் கலர்ல. ஒரே சின்ன இடமாற்றம் இங்க நடந்துருது. அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. சோ அவரோட மனைவியான பூல்குமாரியை கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அதே மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருந்த ஜெயான்ற இன்னொருத்தர் மனைவியை கூட்டிட்டு கீழே இறங்கிடுறாரு. சோ இதுக்கப்புறமா என்ன ஆனாங்க, இவர் அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் மீதி கதை. கேட்கவே காமெடியா இருக்குல்ல. ஆனா இங்கதான் டைரக்டர் கிரண் ராவோட வேற லெவல் நுவான்சஸ் இருக்குங்க. இந்த படத்துல 2 முக்கியமான கேரக்டர், ஒண்ணு பூல்குமாரி, இன்னொன்னு ஜெயா. மிஸ் ஆன ஒய்ஃப், புதுசா வந்த ஒய்ஃப் ஜெயா. சோ மிஸ் ஆன ஒய்ஃப் பூல்குமாரி கிட்ட அவ அந்த முகத்திரையை எடுத்துட்டு அவ எப்படி தன்னுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கிறா, அது இந்த சைடு ஆங்கிள். இன்னொரு சைடு ஆங்கிள் ஜெயா எப்படி அந்த ஸ்வாப்பை யூஸ் பண்ணி அந்த முகத்திரையை போட்டுக்கிட்டு அவ அவளோட ட்ரீமையும் ஃப்ரீடத்தையும் அடையிறா. சோ இது வேற ஆங்கிள் நீட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸஸும் இருக்கும், அந்த நரேஷனும் அவ்வளவு நீட்டா இருக்கும். அண்ட் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்ல. அதுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல லாபதா லேடிஸ் ஃபுல் ஸ்டோரியோட மீட் பண்றேன். பை பாய்.